பெங்களூரில் ஆரோவில் இண்டஸ்ட்ரியை ஏற்றி நம்ம வந்து கொச்சியில் ஆர்லோர் போகணும் இருக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தேவநெல்லியிலேருந்து ஆரோவில் இண்டஸ்ட்ரி ஏற்ற போகணும். 80 கிலோமீட்டர் வரும். இப்போ போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. நன்றி. பார்ட்டி வேறு ஃபோன் பண்ணி வான்னு கூப்பிட்றோம் இண்டஸ்ட்ரி ஏரியாவுக்கு. இங்கே எலக்ட்ரானிக் சிட்டியில் வேறு பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போகிறது ஃப்ரெண்ட்ஸ்? மணி பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து ஆரோவில் இண்டஸ்ட்ரி ஏரியாவில் உள்ளே ஏற்ற வந்தாச்சு. வண்டி வந்து இந்த சின்ன சந்துக்குள்ளே தான் உள்ளே விட்டாச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையர் பண்ணுறது, இந்த ட்ரையர் பண்ணுறோட மிஷினை வந்து சர்வீஸுக்கு போதா இல்லை சேல்ஸுக்கு போதான்னு தெரியல. இதுதான் நம்ம கேரளாவுக்கு ஏற்றுறோங்க. கேரளாவில் எங்கே இறக்குறோம்னா பார்த்தீங்களா, அது கழட்டி வச்சுருக்காப்பாங்க. கிரேன் ஆப்ரேட்டர் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு தான் வந்து ஏற்றுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினரி. பெரிய பாய்லர் வந்து ஒரு 2 டன் வரும். சின்ன பாய்லர் வந்து ஒரு 4 டன் வருங்க. அது இல்லாமல் சில்வர் ஜாம் ஆகிட்டிருக்குது. நைட்டு ஒரு 8 மணிக்கு போல் பில்லு கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி பக்கமாக வந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் வண்டி எடுத்தோம். கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் இடையில் தூங்குறோம். விடியங்காத்தான் எப்போவுமே சரி தொப்பூர் காட்டில் அந்த 4 to 6 மணி வரைக்கும் இந்த மாதிரி ரெக்க வண்டி போயிட்டுருக்கோம். அதனால் எல்லாம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி இந்த சர்வீஸ் ரோட்டில் போகலான்னு சொல்லிட்டு வண்டி பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க போலீஸ்காரங்க. அந்த காட்டில் இறங்க சொல்லிட்டு மொத்தம் 2 மணி ஒன்றா போயிட்டனால காலையில் 6 மணி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் ரோட்டில் பைபாஸ் போயிட்டுருக்குறோம். அதோட இதுதான் பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கு லாரி லோடு இதுக்கு வந்து மேலே வந்து கீழே வந்துருக்கும் போல். பகல் ஃபுல்லாக வண்டி பவானி நிப்பாட்டிக்கு நைட்டு வண்டி எடுத்தோம். கரெக்டாக நைட்டு வண்டி எடுக்கும்போது கரெக்டாக நம்ம பவானின்னு கிளம்பும்போது 4:30 மணி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கேரளாவுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி டன்னல் வரும். நைட்டில் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நைட்டில் வந்து ஃப்ரீயாக சொல்லிட்டு இந்த டன்னலில் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ வந்தாலும் அவங்க கூட்டம் இருக்காது. இந்த கேரளாக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வந்து சர்வீஸ் ரோடு வேறு இந்த ரோடு டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போய்க்கான்னு சொல்லிட்டு நைட் டைம் வண்டி எடுத்தோங்க. முன்னாடி சரி பின்னாடி சரி எந்த வண்டியுமே அதிகமாக வரல. நம்ம ஃப்ரீயாக தான் போயிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மணி 2:30 ஆகுது. நம்ம கேரளாவுக்கு இறக்க வந்தாச்சுங்க. செக்யூரிட்டி கேட்டதுக்கு செக்யூரிட்டி காலையில் பில்லு கொண்டு வாங்கினாங்க. காலையில் கொண்டு போய் கொடுப்போம். எப்படி என்னோட பண்ணாமல் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஆலுவாவில் ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியாங்க. இடையா பக்கத்தில் இருக்குது. இது சிஜி கம்பெனி. இந்த கம்பெனிக்குள்ளே தான் லோடு இருக்கணும். வந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுட்டானுங்க. லோடு இறக்கலை. சரி கேட்டதுக்கு கிரெயின் வரல, உள்ளே இடஞ்சலாகுது, எல்லாம் ஓர்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் எடுத்து வைப்போம் அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபைனலாக வண்டி உள்ளே கூப்பிட்டானாங்க. இந்த பாதி இறக்கிட்டு இந்த பெரிய பாய்லர் இருக்குது. இதை வந்து நம்ம தூக்கி அழகாக டேமேஜ் இல்லாமல் வச்சிட்டோம்னா இறக்கிட்டு சட்டி கொடுங்க இடத்துல ஓடிடலாம். யாருக்கும் இந்த ஒன்றும் கிடையாது. லோடு வேறு ரெடியாக இருக்குது. வண்டிக்கு என்ன ஆச்சுன்னா பொருள் ஏற்றி நல்லா பழைய ஆயில் ஊற்றி கிடக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் வேறு. அடுத்த வேலை நமக்கு தான் இருக்குது. முடிஞ்சளவு க்ளீன் பண்ணிவிட்டு பாடி மட்டும் வாஷ் பண்ணலான்னு தெரியல கேரளாக்குள்ளே. அதையும் பாப்போம் எப்படி பண்ணிட்டாங்கன்னு.